வணக்கம் கைஸ். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா மட்டன் சுக்கா. இது நம்ம எப்படி செய்யறோம்னா, ஒரு பேன்ல எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 10-12 சின்ன வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி எண்ணெயில போட்டு நல்லா சாட்டை பண்ணணும். நல்லா செட்டில் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டுக்கோங்க. இப்படிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு அதில் போட்டு கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா சாட்டை பண்ண வைக்கும். நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஈரல், அந்த ஈரல் வந்து நல்லா லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள் அதை போட்டு நல்லா சாட்டை பண்ணதுக்கு அப்புறமா அது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேக வைங்க. தண்ணி வந்து ட்ரை ஆகும். அந்த தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வேக வச்சிருங்க. அதோட கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வெந்து ஓரளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுமே வேக வச்சு எடுத்து மட்டன் போடணும். எங்கள் அம்மா அப்பப்போ இதை வந்து உடச்சி பார்ப்பாங்க. என்னன்னா வெந்துச்சான்னு செக் பண்ணாங்க. அடிக்கடி போய் அது ஹலோ வெந்துட்டியா அப்படியே போடுவாங்க. இது நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா வேக வச்ச மட்டனை எடுத்து போட்டு அது கொஞ்சம் நல்லா வதக்கணும். எதுக்குன்னா நல்லா மிக்ஸ் ஆகிற போறது. ஈரல் வந்து சீக்கிரம் வெந்துன்றனால நம்ம அப்படியே போட்டாச்சு. மட்டன் வேக லேட் ஆகுன்றதுனால ஏற்கனவே வேக வச்சு குழம்பு செய்யறப்பயே குக்கர்ல வச்சு தனியாக எடுத்து வச்சதுதான் இந்த மட்டன். இதோட வந்து 2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், அதுல ஒரு டீஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிட்டு லைட்டா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர். உங்களுக்கு பெப்பர் நல்லா தூக்கலாம் வேணா நீங்க தாராளமா பெப்பர் போட்டுக்கலாம். நல்லா பெப்பர் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் லைட்டா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுவே நல்லா திக்கா நல்லா ஒரு வறுவல் கன்சிஸ்டன்சி வந்ததுமே கொத்தமல்லியை தூவிட்டு இறக்கி அதை வந்து சாதத்தோட போட்டு சாப்பிடுவோம். ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.